Hello guys, நான் உங்கள் கௌதமிகா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஜோகோ அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட் 3 அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் கொஷின். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு டாக்ஸி புக்கிங் சிஸ்டம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம். ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஷின். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுது, இதோட அவுட்புட் எப்படி இருக்க போகுது எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் த ஃபாலோயிங் மாடியூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுதான் கொஷின். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக உள்ளது புக்கிங் டிக்கெட். ஸோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஈச் ஃப்ளைட் ஹேஸ் 50 சீட்ஸ், அதாவது ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் 50 சீட் இருக்க போதுன்னு சொல்லிட்டாங்க. கெட் பேசஞ்சர் டீடைல்ஸ் அலாங் வித் த ஃப்ளைட் நேம் அண்ட் த சீட்ஸ் ரெக்வயர்ட், அதாவது பேசஞ்சர் கிட்ட வந்து ஃப்ளைட்டோட நேம் இல்லை ஐடியெலாம் வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்றதையும் கேட்க சொல்கிறாங்க. டிக்கெட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 5000 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃப்டர் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் புக்கிங் த ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 200 rupees. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீட்டெயில். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நல்லா நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளைட்டு இல்லை ட்ரெயின் அதெல்லாம் பார்க்கும்போது டிக்கெட்ஸ் குறைய அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ப்ரைஸ் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கொடுக்குற இந்த 5000 rupees அப்படின்றது வந்து எல்லா டிக்கெட்ஸுமே அவைலாக இருக்கும்போது, அதாவது 50யும் அவைலபிலிட்டியாக இருக்கும்போது 5000 rupees இருக்கும். ஒவ்வொரு டிக்கெட்டாக யாராச்சும் புக் பண்ண நம்மளோட ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 200 rupees இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம அடுத்து புக் பண்ண போகும்போது 5200 rupees இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 பேர் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 டிக்கெட்டுக்கு 400 ரூபா ஏறி இருக்கும். ஸோ நம்ம போகும்போது 5400 rupees இருக்கும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். அப்புறம் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான மாடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் டிக்கெட். அதாவது இப்போ ஒரு பேசஞ்சர் வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ ஒரு பேசஞ்சர் வந்து எனக்கு ஒரு 5 சீட் வேணும் அப்படின்னு புக் பண்ணுறாங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் மெயினான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதே ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது உள்ள ப்ரைஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்க போது ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணணும் ரீஃபண்ட் அமௌண்ட்டு. அதே மாதிரி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் தான், ஒவ்வொரு டிக்கெட் கேன்சல் ஆக அந்த ப்ரைஸ் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 200 rupees கம்மியாகிட்டே போக போகுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரெடியூசஸ் பை 200 rupees ஃபார் எவ்ரி கேன்சல் டிக்கெட். இதுவே நம்ம பார்த்தது தான், புக் பண்ணும்போது 200 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கேன்சல் பண்ணாங்கன்னா 200 rupees கம்மியாக போகுது. ஓகே, கடைசி மாடியூல் என்னன்னு பார்த்தோம்னா பிரிண்ட் த ஃப்ளைட் டீடைல்ஸ் அலாங் வித் த பேசஞ்சர்ஸ், அதாவது ஒரு ஃப்ளைட்டோட டீடைல்ஸ், அதில் எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது இதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அதில் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேசஞ்சர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த 3 மாடியூல் தான் இந்த அப்ளிகேஷனில் இருக்க போது. ஸோ டிக்கெட் புக் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, சம்மரி பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இந்த 3 மாடியூல் தான் நம்ம எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் அவுட்புட்டை பார்த்துட்டு கோடை பார்த்தோம்னா ஓகே இந்த மாதிரி அவுட்புட் வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கோட்குள்ளே போனோம்னா எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறோன்ற ஒரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவுட்புட்டை பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது கைஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். நம்மளோட ஃபைல் நேம் வந்து நான் புக் டிக்கெட் டாட் ஜாவான்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இப்போ ஜாவா புக் டிக்கெட் அப்படின்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நமக்கு வந்து 3 ஆப்ஷன் இங்கே வருது. ஸோ புக், கேன்சல், பிரிண்ட்னு வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் புக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ளைட் ஐடி அப்படின்னு கேட்குது இல்லையா. ஸோ ஃப்ளைட் ஐடி அப்படின்றது வந்து ஃப்ளைட் நேம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்னோட அப்ளிகேஷனில் வந்து நான் 2 ஃப்ளைட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 and 2 இருக்க போது 3 கொடுத்தேன்னா எனக்கு இன்வேலிட்னு வந்துடும். இதுவே நீங்கள் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். 5 கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை 10 கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம திரும்பி புக்குன்னு கொடுக்கலாம். ஸோ ஃப்ளைட் ஐடி நான் ஃபர்ஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃப்ளைட் ஐடி 1ல் வந்து ரிமைனிங் டிக்கெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வருது, 50 டிக்கெட் பாக்கி இருக்குது. அதே மாதிரி ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 5000 rupees அப்படின்னு வருது. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 டிக்கெட் கொடுத்துக்கிறேன். ஓகே, புக்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. நமக்கு டிக்கெட் வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃப்ளைட் ஐடி 1ல் பார்த்தீங்கன்னா
50லேருந்து 45 குறைஞ்சிருச்சு ரிமைனிங் டிக்கெட்ஸ். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து 5000லேருந்து 6000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு டிக்கெட் புக்காக 200 rupees இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம 5 டிக்கெட் புக் பண்ணதுனால 5 into 200 1000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ளைட் ஐடி 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் டீட்டெயில் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ பேசஞ்சர் ஐடி 1 அப்படின்னு வருது. அதே மாதிரி எவ்வளோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்றது 5 அப்படின்னு வருது. டோட்டல் காஸ்ட் வந்து 25,000. ஏன் 25,000னா நம்ம புக் பண்ணும்போது 5,000 rupees இருந்துச்சு. ஸோ 5,000 into 5 வந்து 25,000. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு தடவை புக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இப்போ நான் ஃப்ளைட் ஐடி 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளைட் ஐடி 2ல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 50 டிக்கெட் இருக்குது, 5,000 rupees. ஸோ இதில் நான் ஒரு 3 டிக்கெட் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஐடி 2ல் வந்து 50லேருந்து 47 ஆகிடுச்சு. அதே மாதிரி காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃப்ளைட் ஐடி 2ல் நம்ம புது பேசஞ்சர் ஐடி 2 நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 3 அதே மாதிரி 15,000 டோட்டல் காஸ்ட். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம மொத்தமாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் என்ன வருதுன்னு. ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம். ஃப்ளைட் ஐடி 1ல் ஒரு பேசஞ்சர் இருக்காங்க, அதே மாதிரி ஃப்ளைட் ஐடி 2லையும் ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. இப்போது நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளைட் ஐடியும் பேசஞ்சர் ஐடியும் கேட்குது, ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நான் இன்வேலிட் ஏதாச்சும் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளைட் ஐடி 5ன்னு கொடுக்குறேன் அண்ட் பேசஞ்சர் ஐடி சம்திங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இல்லாத பேசஞ்சர் அண்ட் இல்லாத ஃப்ளைட், அதாவது இன்வேலிட்டாக இருக்கிற வேல்யூஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கண்டுபிடிச்சிட போகுது. ஏன்னா இப்போதைக்கு நம்மள்கிட்ட 2 ஃப்ளைட்டு தான் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி இன்வேலிடான பேசஞ்சர் ஐடியும் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ளைட் ஐடி 1ன்னு கொடுக்குறேன், அது வேலிட் தான். ஆனால் 100 அப்படின்றது வந்து ஒரு இன்வேலிடான பேசஞ்சர் ஐடி. ஸோ அது கொடுக்கும்போது பேசஞ்சர் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு அதுவே சொல்லிவிட்டு நமக்கு திரும்பி பழைய டீட்டெயில்ஸே பிரிண்ட் பண்ணிடுது. ஓகே, இப்போ நிஜமாவே கேன்சல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ 2 கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளைட் ஐடியில் வந்து இருக்குது இல்லையா அந்த 5 டிக்கெட் புக் பண்ணது. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃப்ளைட் ஐடி 1ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி பேசஞ்சர் ஐடியும் 1 தான். ஸோ 1ன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ரீஃபண்ட் வந்து நமக்கு 25,000 வந்துடுச்சு. அதாவது நம்ம 25,000 பே பண்ணி புக் பண்ணோம். ஸோ 25,000 ரீஃபண்ட் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு பிரிண்ட்டும் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளைட் ஐடி 1ல் பார்த்தீங்கன்னா திரும்பி 50 டிக்கெட் பாக்கி இருக்குது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரைஸும் வந்து 6,000 ஏறி இருந்துச்சு இல்லையா? ஸோ 6,000 ஏறி இருந்தது வந்து திரும்பி 5,000 மாறிடுச்சு. ஸோ வேணால் நீங்கள் 3ன்னு போட்டு பிரிண்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நோ பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வேர் ஃப்ளைட் 1 அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஃப்ளைட் 1ல் புக் பண்ணியிருந்ததை கேன்சல் பண்ணிட்டோம். இதோட கோடு இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ் கோடு. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம். ஓகே கைஸ், ஸோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 2 ஃபைல் தான் கைஸ். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன பண்ணலாம், உங்கள் இன்டர்வியூவர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன், ஓகேவா? மெயினாக நம்மளோட கிளாஸ் வந்து புக் டிக்கெட் அப்படின்ற கிளாஸ் தான். ஸோ இதில் வந்து தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கால் பண்ண போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளைட் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு பேரை பார்த்தாலே தெரியும், இந்த ஃப்ளைட் கிளாஸ் வந்து ஒரு ஃப்ளைட்டோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் ஆட்ரிபியூட்ஸையும் வச்சிருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி அப்படின்றது, ஸோ ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு ஒரு ஐடி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் கைஸ் இந்த கோட் எல்லாமே நான் ஃபுல்லாக கமெண்ட்டோட உங்களுக்கு கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த டாக்ஸி புக்கிங் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வீடியோ கோட் வேணும் அப்படின்னா அதே லிங்க்லேயே இருக்க போகுது. ஸோ அதையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ ஐடிக்கு அப்புறம் டிக்கெட்ஸ், ஸோ எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்றது, அதே மாதிரி ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ், பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நமக்கு பிரிண்ட் ஆச்சு இல்லையா அந்த பேசஞ்சர் ஐடி 1 2 அப்படின்றது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் நமக்கு பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேசஞ்சர் ஐடிஸையும் ஒரு தனி அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு பேசஞ்சர் ஐடிக்கும் எவ்வளோ டிக்கெட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதையும் ஒரு அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பேசஞ்சர் ஐடியும் மொத்தம் எவ்வளோ காஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காஸ்ட் பே பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து ஒரு அரே லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட்லாம் எதுக்குன்றது நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசஞ்சர் காஸ்ட் அப்படின்ற லிஸ்ட் வந்து நம்ம ரீஃபண்ட் கேல்குலேட் பண்ணும்போது கேன்சல் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ
ஃப்ளைட் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப சிம்பிளான ஒரு நார்மல் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ டிக்கெட்ஸ் 15 அசைன் பண்ணுறோம். ஏன்னா 50 டிக்கெட் இருக்க போது, ப்ரைஸ் வந்து 5000 rupees. இந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் ஆகுன்றதுனால இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை +1 இன்க்ரிமெண்ட் பண்ணி ஃப்ளைட் ஐடிக்கு நம்ம அசைன் பண்ணிகிட்டே வரோம். அதே மாதிரி இந்த 4 அரே லிஸ்ட்டும் வந்து நியூன்னு போட்டு அசைன் பண்ணி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ வந்து மெயினாக இந்த இடத்துல வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்குது கைஸ். ஸோ அதுதான் நம்மளோட முக்கியமான மாடியூலாக இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புக் பண்ணும்போது அந்த பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃப்ளைட்டில் ஆட் பண்ணுறது. ஸோ அது வந்து இந்த ஃபங்க்ஷன். அதே மாதிரி கேன்சல் பண்ணும்போது அந்த பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது ப்ளஸ் அந்த ப்ரைஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறது, அது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனில் நடக்க போகுது, கேன்சல் டிக்கெட். மற்ற ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ சிம்பிளாக அந்த ஃப்ளைட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எவ்வளோ டிக்கெட் பாக்கி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், இது எல்லாமே பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் எந்தெந்த பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது. ஓகேவா கைஸ்? ஸோ இந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கடைசியாக 3 போட்டு பிரிண்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ ஃப்ளைட் ஐடி 2ல் வந்து ஆல்ரெடி ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ திரும்பி புக்னு போடுறேன். ஸோ ஃப்ளைட் ஐடி 2லேயே இன்னும் ஒரு 10 டிக்கெட் புக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 3ன்னு போட்டு பிரிண்ட் பண்ணோம்னா, ஸோ ஃப்ளைட் ஐடியிலேயே பாருங்கள் 2 ரோ இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரோ முன்னாடி நம்ம புக் பண்ணது, இப்போ செகண்ட் ரோ வந்து இப்போ நமக்கு புக் பண்ணது. ஸோ இது 2 ரோ வரத்துக்காக தான் இங்கே வந்து நம்ம அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக லூப் பண்ணி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான கோடு தான் கைஸ் இந்த கிளாஸ் வந்து. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து இது ஆக்சுவலாக கால் ஆகும்போது நான் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ் இது. ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடலாம். புக் டிக்கெட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதில் நம்ம மெயின்குள்ளே போயிடலாம். ஸோ மெயின் தான் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஃப்ளைட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ வேணுமோ இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேசஞ்சர் ஐடி அப்படின்றது வந்து இதுவும் ஆட்டோமேட்டிக்காக அலாட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 1ன்னு இருக்க போது, ஒவ்வொரு தடவை ஒரு புது புக்கிங் வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகி 2, 3, 4ன்னு மாறிட்டே இருக்க போகுது. ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து சாய்ஸ் வாங்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வைல் ட்ரூ லூப், இன்ஃபினிட் லூப்பில் போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தரையும் நம்ம 1, 2, 3 கேட்கணுன்றதுனால இதை வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க போது உங்களுக்கு ப்ரோக்ராம் முடியணும் அப்படின்னா நீங்கள் டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ முதல்ல வந்து யூசர்கிட்டேருந்து வந்து நம்ம சாய்ஸ் கேட்குறோம். ஸோ 1, 2, 3 ஸோ அதை வந்து ஒரு ஸ்விட்ச் கேஸில் போடுறோம் கைஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸுன்றது ரொம்பவே சிம்பிள் தானே. ஸோ ஸ்விட்ச் சாய்ஸ்னு போட்டுட்டு கேஸ் 1 இருந்தால் என்ன பண்ண போகிறோம், கேஸ் 2 இருந்தால் என்ன பண்ண போகிறோம், கேஸ் 3 இருந்தால் என்ன பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். ஸோ கேஸ் 1 அப்படின்றது என்ன, புக்கிங் இல்லையா? ஸோ புக்கிங்க்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படுது, முதல்ல ஃப்ளைட்டோட ஐடியை வாங்குகிறோம். அந்த ஃப்ளைட்டோட ஐடி வந்து நம்மள்கிட்ட இருக்கிற ஃப்ளைட், அந்த ஃப்ளைட்ஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ இதுலேயே 2 தான் இருக்குது, ஆனால் நம்ம கொடுக்கறது 3 அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இன்வேலிட் ஃப்ளைட் ஐடி அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த செக்கு. இந்த மாதிரி செக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா ரொம்பவே நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்கேஸ் அது வேலிடான ஃப்ளைட் ஐடியா இருந்துச்சுன்னா அது எந்த ஃப்ளைட் அப்படின்றத லூப் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லா ஃப்ளைட்ஸுக்கும் போகிறோம், எந்த ஃப்ளைட்டோட ஐடி வந்து நம்ம கொடுத்த ஐடிக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து கரண்ட் ஃப்ளைட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே கைஸ், ஸோ அப்புறம் சும்மா அந்த சம்மரி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ டிக்கெட்ஸ் பாக்கி இருக்குது, எவ்வளோ இப்போது கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது. ஸோ இந்த ஃப்ளைட் சம்மரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஃப்ளைட்டோட கரண்ட் டீட்டெயில்ஸ், எவ்வளோ டிக்கெட்ஸ் அண்ட் எவ்வளோ ப்ரைஸ், ஸோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறோம். ஸோ இப்போ வந்து இந்த கரண்ட் ஃப்ளைட் அப்படின்றதுல வந்து நம்மளோட டார்கெட் ஃப்ளைட்டோட வேல்யூ இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எவ்வளோ டிக்கெட் வேணும் அப்படின்றதையும் கேட்குறோம். கேட்டுட்டு அடுத்த செக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இருக்கிறதே 10 டிக்கெட் தான் பாக்கி இருக்குது, ஆனால் நமக்கு 15 டிக்கெட் வேணும்னு கேட்டோம்னா நாட் எனஃப் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செக். ஓகே, இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே நம்மளால் புக் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா புக் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன பாஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். கரண்ட் ஃப்ளைட்டை பாஸ் பண்ணுறோம், எவ்வளோ டிக்கெட்ஸ் வேணுன்றதை பாஸ் பண்ணுறோம், பேசஞ்சர் ஐடியும் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ புக் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுவும் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். பார்த்தீங்கன்னா மொத்தமே 4-5 லைன் தான் இருக்க போகுது. ஸோ இந்த புக் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம்னா அந்த பேசஞ்சர் டீட்டெயில் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதாவது
இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகுது இல்லையா, ஸோ அதை தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசஞ்சர் ஐடி அதே மாதிரி எவ்வளோ டிக்கெட்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்க போகுது, இப்போ அந்த ஃப்ளைட்டோட கரண்ட் ஃப்ளைட்டோட ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரைஸ் இன்டூ எவ்வளோ டிக்கெட்ஸ் கேட்டாங்களோ அது. ஸோ இப்போ 5000 இன்டூ 4 டிக்கெட்னா 5000 இன்டூ 4 20,000 ருபீஸாக வரப்போகுது. ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். இந்த ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆட் பேசஞ்சர் டீடைல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்ட்ரிங்கையும் எவ்வளோ டிக்கெட்ஸும் எவ்வளோ பேசஞ்சர் ஐடியும் நம்ம அனுப்பி வைக்கிறோம். ஸோ இந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட புக்கிங்கே முடிஞ்சிடுச்ச மாதிரி தான். ஸோ இப்போ பேசஞ்சர் டீடைல்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளைட்டோட பேசஞ்சர் டீடைல்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த டீட்டெயில் ஆட் பண்ணிடுறோம். அதே மாதிரி பேசஞ்சர் ஐடிஸ் லிஸ்ட்டில் வந்து அந்த பேசஞ்சர் ஐடி ஆட் பண்ணிக்கிறோம். பேசஞ்சர் காஸ்ட் அப்படின்றது நான் சொன்னோம் இல்லையா, அந்த கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அது வந்து ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸாக இருக்க போகுது. கரெக்டாக, இது வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கைஸ். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 200 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு எவ்வளவோ டிக்கெட்ஸ் புக் பண்ணாங்களோ அது. ஸோ இப்போ 5 டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா 200 இன்ட்டு 5 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட போகுது. ஸோ ப்ரைஸை வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அவைலபிள் டிக்கெட்ஸை வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ இப்போ 50 டிக்கெட் இருந்துச்சுன்னா இப்போ 45 டிக்கெட் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேசஞ்சர் ஐடி எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்கன்றதையும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் புக்டு சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும்போது சும்மா பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. அந்த ஃப்ளைட்டோட சம்மரி என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இது வந்து நம்மளோட படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ரெண்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. புக்டு சக்ஸஸ்ஃபுல்லின்றதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு புக்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் இந்த கொஞ்சோண்டு வருது. ஸோ ஓகே, இப்படி அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இப்போ கேஸ் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். கரெக்டாக, ஸோ இந்த புக்கிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ பேசஞ்சர் ஐடி வந்து அதுவே +1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட போகுது. ஏன்னா அடுத்த தடவை நீங்கள் புக் பண்ணும்போது அதே பேசஞ்சர் ஐடி இல்லாமல் வேறு நம்பருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இப்போ கேஸ் 2க்கு வருவோம். கேஸ் 2ன்றது என்ன, கேன்சல். ஸோ கேன்சலும் வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஸோ இனிஷியலாக அதே தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஃப்ளைட் ஐடியும் பேசஞ்சர் ஐடியும் வாங்குகிறோம். ஸோ ஃப்ளைட் ஐடிக்கு வந்து முன்னாடி நம்ம பார்த்தா அதே வேலிடேஷன் செக்கு எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். அதாவது அந்த ஐடி வந்து நம்ம ஃப்ளைட் சைஸோட அதிகமாக இருக்கான்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கரண்ட் ஃப்ளைட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி கரண்ட் ஃப்ளைட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ முன்னாடி பார்த்தா அதே தான். இப்போ பேசஞ்சர் ஐடியும் வாங்குகிறோம். ஸோ ஏன்னா நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எந்த பேசஞ்சரால் புக் பண்ணப்பட்ட டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பேசஞ்சர் ஐடியும் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம். இது ரெண்டுமே கிடச்சதுக்கப்புறம் கேன்சல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஸோ கேன்சல் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சிம்பிளான ஃபங்க்ஷன். மொத்தமே 3 லைன் தான் இருக்க போது. கரண்ட் ஃப்ளைட் டாட் கேன்சல் டிக்கெட்டுன்னு கால் பண்ணி அந்த ஐடியை பாஸ் பண்ண போகிறோம், பேசஞ்சர் ஐடியை. ஸோ இப்போ கேன்சல் டிக்கெட்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ கேன்சல் டிக்கெட்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பேசஞ்சர் ஐடி மட்டும் வாங்குகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இவ்வளோ லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா புக்கிங் பண்ணுறப்போ. இப்போ இதுலேருந்து எல்லாத்துலேயும் ரிமூவ் பண்ணணும் இல்லையா கேன்சல் பண்ணும்போது. ஸோ அதுக்காக இண்டெக்ஸ் டு ரிமூவ் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பேசஞ்சர் ஐடி வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு அது எந்த இண்டெக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இண்டெக்ஸ் டு ரிமூவ்னு கண்டுபிடிக்கும் போது இப்போ <0 அப்படின்னா இன்கேஸ் அந்த பேசஞ்சர் ஐடி இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் நமக்கு வரப்போகுது 0, 1, 2, 3 என்ன வேணாம். ஆனால் இது நெகட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பேசஞ்சர் ஐடி இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த சமயத்தில் என்ன வரப்போகுது, பேசஞ்சர் ஐடி நாட் ஃபவுண்டுன்னு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட போகுது. ஸோ இது வந்து நம்ம அவுட்புட்டில் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பேசஞ்சர் ஐடி 100ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேசஞ்சர் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து டிக்கெட்ஸ் டு கேன்சல் அப்படின்றது வந்து அந்த பேசஞ்சர் ஐடி எவ்வளோ புக் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம எந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கலாம், புக்குடு டிக்கெட்ஸ் பெர் பேசஞ்சர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அதில் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் பண்ணாங்கன்றதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த லிஸ்ட்டு நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ புக்குடு டிக்கெட்ஸ் பெர் பேசஞ்சர்லேருந்து அந்த இண்டெக்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவ்வளோ டிக்கெட்ஸ் தான் நம்ம இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் கேன்சல் பண்ண போகிறதுனால
டிக்கெட்ஸை வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ப்ரைஸும் கம்மியாக போகுது. ஏன்னா புக் பண்ணும்போது 200 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அந்த கேன்சல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 200 டைம்ஸ் அவ்வளோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து கம்மியாக போகுது. ஸோ ப்ரைஸையும் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ ரீஃபண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பேசஞ்சர் காஸ்ட் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து அந்த பேசஞ்சர் காஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து அந்த பர்டிகுலர் பேசஞ்சர் ஐடி எவ்வளோ காஸ்ட் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்றது இருக்க போகுது. ஸோ அதுலேருந்து அதை எடுத்து அதுதான் ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படின்றதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லா லிஸ்ட்லேருந்தும் நம்ம அந்த பேசஞ்சரோட டீட்டெயில்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ புக்டு டிக்கெட்ஸ் பெர் பேசஞ்சர்லேயும் அந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி பேசஞ்சர் ஐடிஸ்லேருந்து அந்த பேசஞ்சர் ஐடி ரிமூவ் பண்ணிடுறோம். பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்லேருந்து அந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். பேசஞ்சர் காஸ்ட்லேருந்து அந்த இண்டெக்ஸ் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேன்சல்டு டிக்கெட்ஸ் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் கேன்சல் டிக்கெட், ரொம்பவே சிம்பிளானது. அதே மாதிரி இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புக்கிங்கில் பண்ண மாதிரியே சும்மா பிரிண்ட் மட்டும் இங்கே பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக பிரிண்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 99% நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். ஸோ கேஸ் 2வும் முடிஞ்சிருச்சு கரெக்டாக. கேஸ் 3 என்னது, சப்ப மேட்ரு, சும்மா பிரிண்ட் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃப்ளைட்டையும் லூப் பண்ணிவிட்டு முதல்ல அந்த ஃப்ளைட்டில் வந்து பேசஞ்சர் இருக்கானா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ யாருமே இல்லை அப்படின்னா நோ பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஃபார் அந்த பர்டிகுலர் ஃப்ளைட். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா பிரிண்ட் ஆஃப் எஃப் அப்படின்னு கால் பண்ண போகுது. ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் எஃப் அப்படின்றது என்னது, ஸோ அதுவும் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட் ஆஃப் எஃப்ல வந்து எஃப் டாட் பிரிண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது அந்த ஃப்ளைட்டில் பிரிண்ட் டீட்டெயில்ஸ்னு கால் பண்ணுறேன். பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது என்னது, சும்மா அந்த ஃப்ளைட்டில் உள்ள அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் லிஸ்ட்டை லூப் பண்ணி ஒவ்வொரு ரோலையும் வந்து ஒவ்வொரு பேசஞ்சரை பற்றி நமக்கு சொல்ல போகுது, அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் 1க்கு வந்து நம்ம ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டதுனால ஃப்ளைட் 1க்கு பேசஞ்சரே இல்லை அப்படின்னு வருது. அதே மாதிரி ஃப்ளைட் ஐடி 2க்கு பார்த்தீங்கன்னா 2 புக்கிங்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. ஓகே கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க சொன்ன எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் இதில். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கைஸ். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம், உங்கள் இன்டர்வியூவர் என்ன கேட்கலாம் அப்படின்றது. ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி பண்ணியிருந்தோம்னா பேசஞ்சருக்கு வந்து ஒரு ஐடி மாதிரி நம்மளே அலாட் பண்ணி பண்ணிடணும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் கரெக்டு தான். பட் நீங்கள் எப்படி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பேசஞ்சர்கிட்டேருந்து அவங்க நேமையும் ஏஜையும் வாங்கி அதை பொறுத்து இந்த லாஜிக்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான அடிஷனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு 4 டிக்கெட் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4 டிக்கெட் புக் ஆகிடுது. நீங்கள் இதில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத யூசருக்கு காமிச்சிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 2 3 4 5 6ன்னு டிக்கெட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து 1 4 6 இந்த 3 டிக்கெட் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத யூசருக்கு காமிக்கலாம். அதுலேருந்து யூசர் ஓகே எனக்கு 1 4 6 மட்டும் கொடுங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் அதை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களை பின் பண்ணி விட்றேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் கொஷின் பார்த்தோம். ஸோ ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். சொன்ன மாதிரி இந்த கோடோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.